HTML பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ என்னென்னா CSS பற்றி பார்க்க போகிறோம். CSS என்னென்னா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேஸ்கடிங் ஸ்டைல் செட். இதில் கலர், ஃபாண்ட்டு, லேஅவுட், பேக்ரவுண்ட், அனிமேஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஆட் 3 CSS இருக்குது. என்னென்னா இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல், இந்த 3 CSS இருக்குது. ஸோ இதை எப்படி வந்துட்டு நான் லைவாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம பார்த்த ப்ரோக்ராம்லேயே இன்லைன் CSS பார்க்க போகிறோம். இன்லைன் CSS என்னென்னா இந்த H1 இருக்கேன், இந்த H1குள்ளே நான் வந்துட்டு ஸ்டைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நான் ஸ்டைலுன்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்துட்டு நான் கலர் பண்ண போகிறேன். ஸோ கலர் வந்துட்டு நான் இங்கே ப்ளூ கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வெல்கம் டு மை வெப்சைட் இது வந்து ப்ளூ கலரில் மாறும். ஸோ இதை வந்து இன்லைன் CSSன்னு சொல்லுவாங்க. இப்போ எடிட்டிங் டைப்பில் ஸ்டைல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நான் ஸ்டைலுன்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ளே நான் எதனா இந்த பேராகிராஃப், ஸோ இங்கே பின்னு கொடுக்குறேன். இதை மட்டும் நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கலர் வந்துட்டு நான் என்ன கொடுக்க போகிறேன்னா இங்கே மெரூன் கொடுக்க போகிறேன். இந்த பேராகிராஃப் டேக், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெப்சைட், இது மட்டும் கலர் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் என்னென்னா எக்ஸ்டர்னல் CSS. எக்ஸ்டர்னல் CSSனால் இப்போ நான் ஒரு ஷீட் க்ரியேட் பண்ணி அந்த ஷீட்டை வந்துட்டு இங்கே நான் லிங்க் பண்ண போகிறேன். பாருங்கள், இங்கே போயிட்டு நான் ஸ்டைலுன்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே வந்துட்டு லிங்க் டேக், ஸோ இங்கே லிங்க்குள்ளே நான் ஸ்டைல் ஷீட்டுன்னு நேம் போட்டிருக்கேன். என்ன லிங்க் பண்ணியிருக்கேன்னா இந்த ஷீட்டை வந்துட்டு நான் இங்கே லிங்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு H2 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. H2ல this is second page அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இந்த லைன் வந்துட்டு எனக்கு சேஞ்ச் ஆகணும். இது வந்து இன்லைன் CSS, இது இன்டர்னல் CSS. இப்போ நான் இது கொடுக்குறது எக்ஸ்டர்னல் CSS. ஒரு ஷீட் இருக்குன்ட்டேன். இந்த ஷீட்டில் வந்துட்டு இங்கே நான் H2ன்னு கொடுக்குறேன். ஸோ இதை நேம் என்ன H2. ஸோ அதே மாதிரி நான் இங்கே H2ன்னு கொடுக்குறேன். H2வில் நான் இதை கலர் வந்துட்டு என்ன கொடுக்க போகிறேன்னா சரி டீப் பிங்க்குன்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் சர்வர் போய் பார்க்குறேன். திஸ் இஸ் ஏ செகண்ட் பேஜ். ஓகேங்களா? இது வந்துட்டு எக்ஸ்டர்னல் CSS. இதில் வந்து 3 செலக்டர்ஸ் இருக்குது. என்ன செலக்டர்ஸ்னால் எலிமெண்ட் செலக்டர், ஐடி செலக்டர், கிளாஸ் செலக்டர். எலிமெண்ட் செலக்டர்னால் இது டோட்டலாக இந்த மாதிரி ஒன்லி நம்ம H1 வச்சு H1க்கு வந்துட்டு கலர் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஐடி செலக்டர்னால் இந்த ஸ்பெசிஃபிக்காக இப்போது எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்துட்டு இன்னொரு பேராகிராஃப் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேராகிராஃப்குள்ள வெல்கம்னு நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நான் ஐடியாக வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன். ஐடி இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஒரு நேம், யூனிக்கான நேம் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் நான் டெமோன்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதுக்கு மட்டும் நான் கலர் பண்ணுற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த ஐடிக்கு மட்டும் நான் கலர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே போயிட்டு ஆஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி நான் இந்த ஐடி நேம் சிம்பிள்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா டெமோன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நான் டெமோன்னு கொடுத்து இதுக்கு நான் கலர் பண்ண போகிறேன்.
நான் கிரே கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பேராகிராஃபு வெல்கம் இருக்கு. ஸோ இது வந்து அங்கே ஷோ ஆகணும். இதோட கலர் வந்து கிரே கலராக இருக்கணும். ஓகேங்களா? வெல்கம். இது வந்துட்டு ஐடி செலக்டர். கிளாஸ் செலக்டர்னா டாட் அந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இதுவுமே அதே மாதிரி. எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்துட்டு இன்னொரு பேராகிராஃப் டாக் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு பேராகிராஃப் ஓப்பன் பண்ணால் இன்னொன்று அதை க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நான் வந்துட்டு வெல்கம்னே கொடுக்குறேன். இதில் வந்துட்டு நான் கிளாஸ் ஐடி யூஸ் பண்ணுறேன். இதுக்கு ஒரு நேம் நான் ஒன்னுன்னு மட்டும் கொடுக்குறேன். பட் ஐடியில் வந்துட்டு ஆஸ் யூஸ் பண்ணுறோம், கிளாஸில் வந்துட்டு டாட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இங்கே போயிட்டு டாட் ஒன்னுன்னு மட்டும் கொடுக்குறேன். இப்போ இதுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதோட கலர் நான் என்ன கொடுக்குறேன்னா சரி க்ரீன் எல்லோன்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் போயிட்டு சர்வரில் பார்க்குறேன். ஓகேங்களா? வெல்கம். இது என்னன்னா கிளாஸ். ஸோ இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? கிரியேட்டிங் HTML வந்துட்டு ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு கலரு, ஃபாண்ட்டு, லேஅவுட்டு, பேக்ரவுண்ட் எல்லாம் வந்துட்டு பாருங்கள். அனிமேஷன் இது பட் நான் கலர், ஃபாண்ட்டு, லேஅவுட், பேக்ரவுண்ட் எல்லாமே இன்லைன் சிஎஸ்எஸில் கொடுத்துருக்கேன். அனிமேஷன் வந்துட்டு இன்டர்னல் சிஎஸ்எஸில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட் என்னென்னா இப்போ நான் ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு ஆக்ஷன் நடக்கணும், இல்லாட்டி ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணணும், இல்லாட்டி அலர்ட் பாக்ஸு, ஃபார்ம் வேலிடேஷன், இந்த மாதிரி அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு நெக்ஸ்ட்டு என்ன நடக்கணும்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறது தான் ஜாவா ஸ்கிரிப்ட். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் இதில் பட்டன் சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு நான் கிளிக் மீன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஒரு கிளிக் மீன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் பாக்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் கிளிக் பண்ணால் ஒன்றும் அலர்ட் பாக்ஸ், இல்லை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ், அந்த மாதிரி ரவுட் ஆகிறதுக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே வித் அஸ். தேங்க்யூ.